அவர்களால் நாட்டப்பட்டது. சென்னையிலே கலைவாணர் அரங்கத்திலே 2011ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதற்கு நிதியை அறிவிக்கின்றார். 63,000 கோடி அளிக்கப்படும் என்று. ஆனால் இன்று வரை ஒரு அம்மஞ்சல்லி கூட, அதாவது ஒரு நையா பைசா கூட அந்த திட்டத்திற்கு ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நம் மக்கள் என்னும் கருணை உள்ளத்தோடு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 33,000 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணியை துவக்கி இருக்கின்றார். ஏற்கனவே அந்த நிதி சுமை இப்பொழுது பாருங்கள், பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர். ஒரு வீட்டிற்கான ஒன்றிய அரசின் பங்கினை உயர்த்துவது குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. ஒன்றிய அரசின் பங்கு ஒரு வீடு கட்டுவதற்கு 1.5 லட்சம் என்றால் மாநில அரசாங்கம் 12 இருந்து 14 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஆனால் செலவழிப்பது மாநில அரசாங்கம், திட்டத்தின் பெயர் மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டம். இது எந்த விதத்திலே நியாயம்? இன்னும் சொல்ல போனால் முத்திரைத்தாள் மாநில அரசுகளின் பட்டியலில் உள்ளது. அதனை குறைக்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கின்றார், அறிவுறுத்துகிறீர்கள், ஆனால் அதற்கான இழப்பீட்டு தொகையை நீங்கள் வழங்க வேண்டும் அல்லவா? ஏற்கனவே தமிழ்நாட்டின் சரக்கு சேவை வரி விதிப்பால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டொன்றிற்கு ஏற்பட்ட 20,000 கோடி ரூபாய் இழப்பிற்கு இதுவரை நீங்கள் இழப்பீடு வழங்கியிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார். அவர் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்கின்றார்கள். இந்த பட்ஜெட் என்பது 5 அம்ச திட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இட் இஸ் a prime minister's package என்று நிதிநிலை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சென்ற இன்டரிம் பட்ஜெட்டிலேயே ஒரு பிராட் ஃப்ரேம்வொர்க்கில் பெண்கள், உழவர்கள், ஏழைகள், இளைஞர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்ஜெட் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தால், அதிலே ஒரு சிறிய ஒரு உள்கட்டமாக இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் பேக்கேஜை அறிவித்திருக்கின்றார். வேலை வாய்ப்பு, கல்வி, திறன் மேம்பாடு, பெண்களுக்கான முன்னேற்றம் என்பதுதான் அந்த 5 அம்ச திட்டம். வேலை வாய்ப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு முயற்சிகளுக்கு 2 லட்சம் கோடி செலவு செய்யப்படும் என்கின்றார். 2014 5.44% இருந்த வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் 2024 9.2 உயர்ந்திருக்கின்றது. சமீபத்திலே குஜராத் மாநிலத்தில் பரூச் மாவட்டத்தில் அங்கலீஸ்வர் என்கின்ற ஊரில் தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு நேர்காணலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடிய அந்த கட்டடமே இடிந்து விழுகின்ற அபாயத்தை வந்தது. இதுதான் 10 ஆண்டு கால பாஜக அரசினுடைய சாதனை. உடனே அடுத்ததாக திறன் மேம்பாட்டுக்கு வாருங்கள். 5 ஆண்டுகளில் 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் தரப்படும், ஊக்கத்தொகை 5,000 அளிக்கப்படும் என்கிறார்கள். இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சி செலவில் 10% இந்த நிறுவனங்கள் CSR நிதியிலே இருந்து வழங்குமாம். அதாவது 5 ஆண்டுகளில் 60,000 கோடி ரூபாய். இவையும் பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன் தரும். MSME என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு நிறுவனங்களோ அல்லது ஸ்டார்ட் அப்போ இவையால் பயன்பெறப் போவதில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 15 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வருகின்றார் எங்களுடைய முதலமைச்சர். ஃபார்மல் செக்டரில் முதன்முறையாக பணியிலே சேர்கின்ற இளைஞர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படும். அவர்கள் EPFO என்ரோல் செய்யப்பட்டு அதற்கு பின்பாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் அல்லது உயர்ந்தபட்சம் 1 லட்சம் ஊதியம் பெற்றால் மட்டுமே இந்த 1 மாத ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஒன்றை நினைவூட்டுகின்றேன், குறைந்தபட்சம் 20 தொழிலாளர்கள் இருந்தால்தான் ஒரு நிறுவனம் EPFO சட்டத்திற்குள் வரும். ஆகவே இதுவும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களுக்கு பயன் தராது, பெரு முதலாளிகளுக்கு, பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும். பெண்கள் முன்னேற்றமாம் 3 லட்சம் கோடிகள் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமப்புற பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்கின்ற மன்ரேகா திட்டத்திற்கான நிதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது? நாரி சக்தி என்று சொல்லுகிறீர்கள். இதுகாரும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண நிதியை இந்த அரசு வழங்கி இருக்கின்றதா? மன்ரேகா நிதியை விட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிவாரண உதவியை வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திறன், பெண்கள் முன்னேற்றம், இப்படி